கர்த்தர் நல்லவர். ஆமென். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைய ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு தியானித்து பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அமலேக்கியர்கள் ரெவித்தீம் அப்படிங்கிற இடத்துல யுத்தம் பண்ண புறப்பட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் மோசே யோசுவாவை கூப்பிட்டு, நீ போய் அமலேக்கியருக்கு எதிராக யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சி மேல போய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் கூட ஆரோனையும் ஊர் என்பவனையும் கூட்டிக்கிட்டு மேல போறாரு. மேல போய் தேவனை நோக்கி கை உயர்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் இங்க கீழே இஸ்ரவேலர்கள் யுத்தத்துல முன்னேறி கொண்டே போகிறார்கள். ஒரு நேரத்துல மோசைக்கு தன்னுடைய கரங்கள் வலிக்கும் பொழுது கரம் கீழே இறங்குற நேரம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொள்ளுறாங்க. இது திருப்பி திருப்பி நடக்கிறத அங்க இருக்கிற ஆரோனும் ஊரும் பார்த்து, எப்பெல்லாம் மோசேவின் கரம் தேவனை நோக்கி உயர்ந்திருக்கிறதோ அப்பெல்லாம் இஸ்ரவேலர்களாகிய நாம் ஜெயிக்கிறோம், அவருடைய கரம் தளர்ந்து போகும் பொழுது நம்மளுக்கு பின்னடைவு ஏற்படுதுன்னு சொல்லி அவர் கையை உயர்த்தி வச்சு ஒரு கல்லை வச்சு அதுக்கு சப்போர்ட்டா வைக்கிறாங்க. இப்படி பண்ணும் பொழுது மீண்டுமா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த போர்ல அமலேக்கியர்களை மொத்தமா முறியடிச்சு ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த அமலேக்கியர்கள் யார் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமானவர்கள் அப்படின்னா கடைசி வசனமாகிய 16வது வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளுக்கும் எதிராக பலர் புறப்பட்டு வரதான் செய்யறாங்க. இந்த நேரத்துல தேவன் நமக்கு ஒரு ஊமையா சொல்லுகிறது என்னன்னா, உன் கரம் என்னை நோக்கி உயர்ந்திருக்கட்டும், எப்பொழுதெல்லாம் உன் கரம் என்னை நோக்கி உயர்ந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் உனக்கு தான் ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிறத தேவன் எடுத்துரைக்கிறா இருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்னு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, இன்னும் சொல்ல போனா நம்மளையே சிருஷ்டித்த அந்த தேவாதி தேவனை நோக்கி நம் கரம் உயர்ந்து இருக்கும் பொழுது நம்ம தான் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனை பேர் எதிராக வந்தாலும் சரி, அவங்கள்ட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பெரிய வசதிகள் இருக்கலாம், ஆனா நம்ம கூட தேவன் இருக்கிறார், தேவனுடைய தயவு இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, மேலான தேவ பாதுகாவல் நமக்கு உண்டாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருமே நமக்கு எதிராக இருக்க முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய கரம் தளர்ந்து போக வேணாம், தேவனை நோக்கியே உயர்ந்து இருக்கட்டும், ஜெயம் உங்களுக்கு தான். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.